நம்ம ஆஃபீஸர் இப்போ அவங்க கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக தருவியோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி தருவி பேரண்ட்ஸ்க்கு ஒரு சல்யூட் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ரொம்ப அருமையான ஒரு குழந்தைய பெற்றிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு முதல்ல சல்யூட். இப்போது தருவி ஒரு நாள் அவளுடைய ரூமில் இருக்கும்போது தன்னுடைய டால் அழுகிறது, அவளோட ரொம்ப ஃபேவரட்டான டால் அந்த டெடி, அது அழுகிறத நோட் பண்ணியிருக்கா. அப்போது அவளும் அந்த ஹேக்கை கண்டுபிடிச்சி தன்னுடைய டால் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த நோட் புக் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்கில் டெய்லி டாலோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கா. இப்போது இந்த நோட் புக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய போலீஸ் ஆஃபீஸர் நோட் புக் எடுத்து காமிக்கிறாங்க. அந்த நோட் புக்கில் ஒன் பை ஒன்னாக எல்லாமே வரைஞ்சு அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அந்த நோட் புக்கை பார்த்து இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளுடைய டால் இருக்கு இல்லையா டெடி, அந்த டெடி நம்மளுடைய தருவிக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கு. நம்ம டெடி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ட்ராயிங்ஸ் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம தருவிக்கிட்ட அந்த டெடி டால் சொல்லியிருக்காங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டால்ஸ்க்கான ஒரு வேர்ல்டு இருந்ததாகவும், அந்த வேர்ல்டுக்கு இப்போ அவங்களால போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னும், அந்த வேர்ல்டு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னும், நிறைய டால்ஸ் இதனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னும், கிஷ்கிந்தா அந்த டால்ஸோட வேர்ல்டு பேர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளுடைய டால் எல்லாத்தையும் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம தருவிக்கிட்ட. அதே மாதிரி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு, அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு தருவி அப்படின்னும் நம்ம தருவிக்கிட்ட அந்த டெடி டால் கேட்டிருக்கு. ஸோ இந்த டெடி டால்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம தருவி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அந்த கிஷ்கிந்தாவோட வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிஷ்கிந்தாவோட வழி எங்கே இருக்குது, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது எதுவும் நம்மளோட புக்ஸில் எழுதலை. அதனால் நம்மளுடைய போலீஸ் ஆஃபீஸருக்கு அது தெரியலை. ஆனால் எப்படியும் அந்த வழியை கண்டுபிடிச்சி நம்ம தருவி அங்கே போயிருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக நம்மளோட தருவி 2016க்கு டாலாவே போயிருக்காங்க. அது எப்படி அப்படின்றத நம்மளோட போலீஸ் ஆஃபீஸர்னால கண்டுபிடிக்கவே முடியலை. இப்போது நம்ம போலீஸ் ஆஃபீஸர், நம்மளுடைய தருவியோட பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம தருவி 2016 இருக்க தருவிக்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. குட்டீஸ், நெக்ஸ்ட் பார்ட் கமிங் சூன்.